அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குகிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்ப்பது தவறே. தரமான கல்வி என நினைத்து அதிக விலை கொடுக்க தேவையில்லை. அதுவும் ஒரு பொருளை பற்றி அறியாதவர்கள் தெரியாதவர்கள் கூட ஏமாறலாம். அரசிடமே சம்பளம் வாங்கி தன் வாழ்வின் தரத்தை உயர்த்தியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் தனியார் பள்ளிகளை நாடி செல்வது எப்படி சரியாகும்? எல்லா தனியார் பள்ளிகளும் தரமிக்கதும் இல்லை, எல்லா அரசு பள்ளிகளும் தரம் தாழ்ந்ததும் இல்லை. தகுதி வாய்ந்த தரமான ஆசிரியர்கள் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் உள்ளனர் என்பதை அறுதியிட்டு கூற முடியாது. வெறும் மதிப்பெண்ணை வைத்து பள்ளியின் தரத்தை உயர்த்தி சொல்லவும் முடியாது. அறுசுவைகளில் தாய்ப்பாலின் சுவையை தரம் பிடிக்க முடியாது. அதுபோலத்தான் அரசு பள்ளியும் அதன் சுவையை சுவைத்து பார்த்தால் மட்டுமே உணர முடியும். எல்லா சூழலிலும் வளர குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பணம் இன்று இருக்கும், நாளை இருக்காது. ஏசி அறையில் வாழ்ந்து பழக்குவதை விட ஜன்னலே இல்லாத சூழலிலும் வாழ கற்றுக் கொடுப்பதுதான் பெற்றோரின் சரியான கடமை. அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் அரசு பள்ளியில் கொண்டு வந்து விட்டு பாருங்கள். அது அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். மனிதனை மாமனிதனாக்கும் கல்வியை காசுக்கு விற்கும் கூட்டத்தை தட்டி கேட்காமல் விலக்கி கிடக்கிறது என்று விஷம் வாங்கி உண்டு இறுதியில் மாண்டு போகும் தன்மையை எப்படி சரி என்று கூற முடியும்? 4 எழுத்து படித்து அரசு வேலை பார்த்து தன்னுடன் சேர்த்து சமூகத்தையும் உயர்த்துவார்கள் என்ற சாமானியர்களின் எண்ணங்களை எல்லாம் புதைக்குழிக்குள் தள்ளிவிட்டு தனியார் பள்ளிகளில் தஞ்சம் புகுந்து விட்டால் இன்னும் சில வருடங்களில் அனைத்தும் தனியார் வசம் இருக்கும். வசதி இல்லாதவர்கள் கல்வி செல்வத்தை இழந்து நிற்க வேண்டிய சூழலும் உண்டாகும். ஆங்கிலத்தில் பேசினால் முன்னேறிவிடலாம் என்றால் அமெரிக்காவில் அனைவரும் ஆங்கிலத்தில் தானே பேசுகின்றனர். ஆங்கிலத்தில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்களும் இருக்கத்தானே செய்கின்றனர். கல்வி உரிமை அனைவருக்குமான உரிமை. அதை இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் பெற்றால் தனியார் பள்ளி சூழலை விட இன்னும் அதிவேகமாய் அரசு பள்ளி சூழலும் மாறும். கண்மாய் வெட்டுக்கு போகும் கண்ணம்மாளின் மகளும் மாவட்ட ஆட்சியரின் மகளும் ஒரே பள்ளியில் படித்தால் பள்ளியின் தரம் எப்படி தரம் தாழ்ந்து போகும்?